ஸோ வழக்கம் போல் கண்டென்ட் இல்லை போல மக்களே இன்னைக்கு. ஸோ வெல்கம் டு மணி ஷூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரோமோ 1 நான் ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். யார் டைட்டில் ஒன்று ஆகக்கூடாது, யாருக்கு வந்துட்டு டிடிஎஃப் கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க மக்களே. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் வந்து தீபக் அவர்கள் வந்துட்டு ராணுவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது, அன்சிதாவும் சொல்கிறாங்க. எதுக்கு இவர் வந்து உள்ளே இருக்கார், இத்தனை நாள் உள்ளே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம அன்சிதா அவர்கள் ராணுவ பேரை சொல்கிறாங்க. இங்கே ஜாக்லின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்கள் ஏஞ்சி நின்று விஷால் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது, அவர் வந்து ரொம்ப சேஃபாக கேம் ஆடுறாரு, பின்னாடி வந்துட்டு இருந்துக்கிட்டு முன்னாடி ஒருத்தங்களை வச்சு கேம் ஆடுறாரு, ரொம்ப சேஃபான ஒரு கேம் பிளே அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க நம்ம ஜாக்லின் அவர்கள். ஸோ இதுதான் உண்மை. நம்ம விஷால் அவர்கள் வந்துட்டு இதை வந்துட்டு எல்லா வாட்டியுமே அவர் செகண்ட் வீக்லேயே அவர் கேம் லாஸ்ட் ஆகிட்டார். அப்போ எப்போ சௌந்தர்யாவை பற்றி பின்னாடி பேசினாரோ அப்போவே இஸ் லாஸ்ட். ஸோ இப்போ டிடிஎஃப் அவர் அடிக்கலாம், நெக்ஸ்ட் வீக் அவர் கண்டிப்பாக டாட்டா பாய் பாய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்கிறாரு, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க மக்களே அப்படின்ற மாதிரி ஓப்பனாக நம்ம முத்துக்குமரன் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்லும் போது அங்கே வந்து ஆடியன்ஸ்லேருந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் பார்த்துக்கோங்க மக்களே. முத்துக்குமரனுக்கு என்னன்னா, நாம் மக்கள் நினைக்கிறத தான் உள்ள அவர் சொல்கிறாரு. நாங்கள் எல்லாருமே ஒரு உழைப்பை போட்டிருக்கோம், அந்த உழைப்பை அவங்க போடாமல் ஒரு நார்மலாக சில்லி விஷயத்துக்கெலாம் அவங்க இது பண்ணி அவங்களுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கும் போது இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்கிறாரு. விச் இஸ் த திங். அதை தான் நாமளும் வெளியே சொல்கிறோம். அவங்க பெருசாக கேமுக்கு எந்த எஃபர்ட்ஸுமே போடல கம்பேர்ட் டு அதர்ஸ் லைக் தீபக், ஜாக்லின், முத்துக்குமரன். இவங்க எல்லாருமே பெருசாக கேம் ஆடி இருக்காங்க வீட்டுக்குள்ளே. வேற சௌந்தர்யா அந்த மாதிரி பெருசாக எதுவுமே கேம் ஆடலைன்னும் போது அதை அப்படியே மக்கள் வெளியே என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே உள்ளே வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்லிட்டாரு மக்களே. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரோமோ 1. ஸோ என்ன ப்ரோ இதுதான் கண்டென்ட்டா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. பெருசாக கண்டென்ட் இல்லைங்க இன்னைக்கு, இதுதான் கண்டென்ட். ஸோ அதிக நபர்கள் யாருக்கு வந்துட்டு ஓட்டு போட வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணுவ அவர்களுக்கு ஓட்டு போட வேணாம், எதுக்கு வந்துட்டு அவருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரோமோ 1. ஸோ நேற்று எபிசோடில் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன ப்ரோ அந்த ஜெஃப்ரி மேட்டர் என்ன தான் காட்டவே இல்லை. ஜெஃப்ரி மேட்டர் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல்லாகவே அவங்க எடிட் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். எல்லாமே எடிட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஜாக்லின் கிட்ட பேசினது கொண்டு எல்லாமே எடிட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹிம். அது வந்து போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக பயங்கரமான நெகட்டிவ் ஆகிருக்கும் அவர் வெளியே போகும்போது. ஸோ அர்ணவுக்கு போட்டாங்க, தர்ஷா குப்தாவுக்கும் போட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களாம் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வந்து இவன் வந்து ஒரு சின்ன பையன் இப்போ தான் வந்துட்டு போராடும் போது கண்டிப்பாக அதை வந்துட்டு அவங்க எடிட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடிட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ஃபைன். ஐ எம் கிளாட் தட் அவங்க எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ணலன்றது போது. ஏன்னா அது பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஜெஃப்ரி மேட்டர் வரவே இல்லைன்னு சொல்லி. அது எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் முத்துக்குமரனுக்கு கிளாப்ஸ், இன்றைக்குமே முத்துக்குமரனுக்கு கிளாப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சௌந்தர்யா அவர்கள் கிளாப்ஸை கேட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. எதுக்கு தட்டலைன்னா கேட்டு வாங்கினதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணதை நம்மளால் நேற்று எபிசோடில் பார்க்க முடிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் கைஸ். ஸோ ப்ரோமோ 1ல் நம்மளுக்கு வந்துட்டு அதிக பேர் வந்துட்டு ராணுவுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாக்லின் அவர்கள் சொன்ன பாயிண்ட் வாஸ் நெத்தியில் அடித்த மாதிரி, விஷாலுக்கு வந்துட்டு ஓட்டு போடாதீங்க, அவர் வந்துட்டு ஒருத்தவனை முன்னாடி வச்சு ஆடுறாரு, யூஸ் பண்ணி ஆடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம முத்துக்குமரன் ஓப்பனாக அடிச்சிட்டாரு, சௌந்தர்யா அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், அவங்க வந்துட்டு பெருசாக எஃபர்ட்ஸ் போடலன்றதை மூஞ்சிக்கு நேராக சொல்லி உடச்சி விட்டார் நம்ம முத்துக்குமரன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.